தாயும் மகளும் செஞ்ச காரியத்தை பாருங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. பெண்கள் என்றுமே ஆண்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை என்பது இந்த ஒரு வீடியோ மூலம் தெரியும். பெண்கள் அடுப்போது மட்டுமே, பெண்களுக்கு படிப்பதற்கு என பலவாறு அவர்களை இயக்கி வந்தனர். ஆனால் காலம் மெல்ல மெல்ல எப்படி நகர்ந்து செல்கிறதோ அது போன்று பெண்களும் காலத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டு வருகின்றனர். அதில் படிப்பாகட்டும், துறைகளில் சாதிப்பவர்களாகட்டும், கம்பீரத்தில் ஆகட்டும், தைரியத்தில் ஆகட்டும், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கம்பீரமானவர்கள் என்று உலகுக்கு உணர்த்திய பெண் ஆளுமைகள் ஏராளமானோர் இந்தியாவில் உள்ளனர். அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் இந்திய பெண்கள் உலகளவில் சாதனை புரிந்து வருவதால் அவர்களுக்கென தனி அங்கீகாரம் கிடைக்கத்தான் செய்கிறது. வீட்டில் பொறுப்புணர்வுடன் இருக்கும் பெண்கள் தற்போது உலகளவில் கவனம் பெற்று வருகின்றனர். இருந்த போதிலும் திருட்டு, கொலை போன்ற குற்றச்சம்பவங்கள் பெரும்பாலும் பெண்களை மையமாக வைத்து நடந்து வருகிறது என்றே சொல்லலாம். அது போன்று ஒரு சம்பவம் நடந்துள்ளது. பொதுவாக ஒரு வீட்டில் கொள்ளையர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் உள்ளே புகுந்தால் வீட்டில் இருப்பவர்கள் கொள்ளையர்கள் என்ன கேட்கிறார்களோ அதனை நம் உயிருக்கு பயந்து கொடுத்து விடுவோம். ஆனால் அதற்கு மாறாக இந்த வீடியோவில் பார்க்க போகும் காட்சி அனைவருக்கும் முன்மாதிரியாக செய்துள்ளனர். வராத தைரியம் கூட வந்துவிடும். அந்த அளவுக்கு இவர்கள் செய்த காரியம் தற்போது இணையத்தில் ட்ரோல் ஆகி வருகிறது. இந்த வீடியோவை பார்க்கும் நமக்கு புல்லரித்துதான் போய்விடும். இந்த பெண்கள் திருடர்களின் வாளுக்கும் பயப்படவில்லை, துப்பாக்கிக்கும் பயப்படவில்லை. அதற்கு பதிலாக வந்த திருடர்களை பதம் பார்த்துள்ளனர். தாய் மகளின் தைரியத்தை பார்க்கும் போது அவர்களை பாராட்டத்தான் தோன்றுகிறது. வீட்டில் கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர்களை பார்த்து எந்த பயமும் இன்றி அவர்களை விரட்டி அடித்துள்ளனர். ஹைதராபாத் பேகம்பேட்டில் உள்ள ரிசுல்புரா ஹவுசிங் காலனியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த காலனியில் RK ஜெயின் என்ற தொழிலதிபர் குடும்பத்தினருடன் வாழ்ந்து வருகிறார். இவருக்கு GT மெட்ரோ தொழில்பேட்டையில் ரப்பர் தொழிற்சாலை உள்ளது. இந்த நிலையில் இவருடைய வீட்டிற்கு 2 கொள்ளையர்கள் வந்துள்ளனர். அப்போது ஜெயினின் மனைவி அமிதா மெஹந்தி, அவருடைய மகள் மற்றும் பணிப்பெண் மட்டுமே வீட்டில் இருந்துள்ளனர். வீட்டில் பணிப்பெண் சமையல் அறையில் இருக்கும் போது RK ஜெயின் மனைவியும் மகளும் வேறு ஒரு அறையில் இருந்துள்ளனர். அப்போது கூரியர் டெலிவரி என்பது போன்று நடித்து 2 ஆசாமிகள் வீட்டினுள் நுழைந்துள்ளனர். வந்தவர்கள் சமையல் அறையில் இருந்த பணிப்பெண்ணை பயமுறுத்தி அவர்கள் கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் பணிப்பெண்ணை சுடாமல் தரையில் சுட்டுள்ளனர். பணிப்பெண் சத்தம் போட பக்கத்து அறையில் இருந்த RK ஜெயின் மனைவியும் அவருடைய மகளும் வெளியே வந்துள்ளனர். அப்போது மற்றொரு கொள்ளையன் கத்தியை காட்டி மிரட்டியுள்ளார். மேலும் வீட்டில் இருக்கும் தங்க நகைகள் மற்றும் பணத்தை எடுத்து தருமாறும் கேட்டுள்ளனர். இல்லை என்றால் கொலை செய்து விடுவோம் என்றும் மிரட்டியுள்ளனர். இதனிடையே கத்தியை காட்டி மிரட்டிய நபர் அந்த வீட்டில் வேலை செய்த பிரேம்சந்த் என்று ஜெயினின் மனைவி அடையாளம் தெரிந்து கொண்டார். இதை வைத்து ஒரு வீட்டில் பெண்கள் மட்டும் இருப்பதை தெரிந்து கொண்டுதான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. கத்தி மற்றும் துப்பாக்கியை பார்த்து தாயும் மகளும் அச்சம் கொள்ளாமல் துப்பாக்கி வைத்திருந்தவர்கள் 2 பேரையும் தாக்க முயற்சித்தனர். அது மட்டுமின்றி திருடன் கையில் இருக்கும் துப்பாக்கியை பிடுங்கி அதை வைத்தே அவர்களை அடித்துள்ளனர். இதற்கிடையே தாய் மற்றும் மகளின் அலறும் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வீட்டின் முன் கூடினர். மேலும் கொள்ளையர்கள் வைத்திருந்த கத்தியை அங்கேயே போட்டுவிட்டோ தப்பி ஓடினர். தாயும் மகளும் அவர்களை பின்தொடர்ந்தனர். அந்த பகுதி மக்களின் உதவியோடு அந்த 2 பேரும் பிடிபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவர்கள் 2 பேரையும் பிடித்து சென்றனர். தாய் மற்றும் மகளின் இந்த சம்பவம் வீட்டில் இருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தாய் மற்றும் மகளின் துணிச்சலை பார்த்து அவர்களை தற்போது பாராட்டி வருகின்றனர். துணிச்சலுடன் செயல்பட்ட அந்த பெண்களை வடக்கு காவல்துறை ஆணையர் ரோஹிணி பிரியதர்ஷினி நேரில் சென்று பாராட்டியிருக்கிறார். தாய் மகளின் இந்த வீடியோவை பார்த்து அனைவரும் சபாஷ் போட்டுள்ளனர்.